ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் பிஏ எல்எல்பிக்கு மாக் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிட்டு சீட் வந்து இன்னும் அலாட்மெண்ட் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நேத்து ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன? மாக் கவுன்சிலிங்ல அட்டெண்ட் பண்ணி சீட் வந்து அலாட்மெண்ட் ஆனவங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்? எப்படி வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும்? எவ்வளவு ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மாப் கவுன்சிலிங்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இன்னமும் சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மெயில் வந்து அடிக்கடி செக் பண்ணி பாத்தீங்கன்னா, நேத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மெயில் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து மாப் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு பிரைவேட் காலேஜ்ல சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணி காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து நேத்து ஈவினிங்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசீவ் ஆனது. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மாப் கவுன்சிலிங்ல 2வது ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 5 இயர் பிஎல்எல்பில 3rd ரவுண்டு கட் ஆஃப் வந்து வருமான்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப லோ. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனனால தான் நம்மளுக்கு வந்து மாப் கவுன்சிலிங்லேயே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க. மாப் கவுன்சிலிங் வந்து நடத்தி அதுலயுமே மாப் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் ஆனது. அதுல சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணாம இருந்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய மீதி வேகன்சிஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேத்து ஈவினிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க சீட் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது உங்க அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து வரும். மேபி நீங்க வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க, உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லாகின் பேஜ்க்குள்ள போகும். அப்படி உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகலைன்னா, உங்களுக்கு லாகின் பேஜ்க்குள்ளே போகாது. நீங்க வந்து இன்னும் வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஓகே, இதுல வந்து பாருங்க எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீழ குடுத்திருப்பாங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன? அதே மாரி உங்களுடைய ரேங்க் என்ன? உங்களுடைய ரேங்க் பெர்சன்டேஜ் என்ன? அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க 74% வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இதுக்கு மேல இந்த 74, 75, 76 இந்த கட் ஆஃப்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் தான் ஆனத உங்களால பார்க்க முடியும். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் நான் என்ன ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். இந்த இடத்துல ₹10,000 வந்து நீங்க யுனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் உங்களால வந்து 10,000 ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, கொஞ்சம் 2 டேஸ் வெயிட் பண்ணி கூட நீங்க அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட ரெடி பண்ணி நீங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து தப்பு பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, பிரைவேட் காலேஜ் வந்து அலாட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஃபினான்ஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சரியா நம்மனால வந்து பிரைவேட்ல படிக்க முடியாதுன்னு உங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா, தயவு செய்து நீங்க அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டாம். ஏன்னா, ஒன்ஸ் நீங்க ₹10,000 வந்து பே பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு ஓகே பிரைவேட்ல படிக்கிறதுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து முதல்ல அமௌண்ட் பே பண்ணி அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான டேட் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து 3 டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 3 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து அட்மிஷன் அலாட் ஆயிருக்கோ அங்க போயிட்டு நேரடியா நீங்க ஸ்பாட் வந்து அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த அலாட்மெண்ட்லயே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல 10 டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து நேரடியா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், நீங்க டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல இருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட், நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து சிபிஎஸ்சில நீங்க +2 படிச்சிருந்தீங்கனாலும் கண்டிப்பா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ரேக்கிங் அஃபிடவிட் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 காப்பி வேணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் செட் ஆஃப் எல்லா டாக்குமெண்ட் எல்லா சர்டிபிகேட்டுமே ஒன் செட் ஆஃப் காப்பி நீங்க வந்து ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டாம்ப்டு என்வலப் கவர்ஸ்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க நேரடியா உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அங்க போயிட்டு பேரண்ட்ஸோட நீங்க போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை 5 இயர் பிஎல்பி இல்ல மாப் கவுன்சிலிங்ல சீட் அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.